கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். சொல்லி வச்ச மாதிரியே எல்லா ஜோதிட புத்தகங்களிலும் தொலைக்காட்சி ஜோதிட நிகழ்ச்சிகளிலும் ஜோதிடம் பற்றிய யூடியூப் சேனல்களிலும் ஜென்மச்சனி ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பற்றிய ஞானம் இல்லையா, இல்லை சும்மா ஆட்சி உச்சம் நீச்சம் 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரத்தை மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டு ஜோதிடம் சொல்ல வந்து விட்டார்களா அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. ஏன்னா ஜென்மச்சனின்னு பொதுவாக சொல்கிறது என்னென்னா, ஒரு ராசிக்குள் சனீஸ்வர பகவான் பயணம் செய்யும் போது அதை ஜென்மச்சனின்னு சொல்லுவது ஜோதிடத்தின் அடிப்படை. 12 ராசிகளுக்குமே ஜென்மச்சனி ஒன்று போல ஒரே மாதிரி பலன்களை கொடுப்பதில்லை. எல்லா ராசிகளுமே ஜென்மச்சனியை நடக்கும்போது குரு பகவானின் பார்வையை பெற்றுக்கொள்வதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி கும்பத்துக்கு ஜென்மச்சனி நடந்துச்சுங்க, அதுக்கு முன்னாடி மகரத்துக்கு நடந்துச்சு. அப்போ எதுலேயுமே அவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு குரு பகவான் பார்வை கிடையாது. அவர் சொந்த வீட்டில் தான் இருந்தார். அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான் உண்டு பண்ணுவார். அதனால் மகரத்துக்கு ஜென்மச்சனியின் போது உண்டான சில மோசமான பலன்களும், கும்பத்திற்கு ஜென்மச்சனியின் போது உண்டான அதிகப்படியான மோசமான பலன்களும் மீனத்துக்கு நடக்கவே நடக்காதுங்க. மீனத்துக்கு இது ஜென்மச்சனியை விட லாபச்சனிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு ஜென்மச்சனின்னு சொல்கிறது தப்புங்க. அது மட்டும் இல்லாமல் அறியாமை. அது மீனராசியில் சனீஸ்வர பகவான் பயணம் செய்யும் போது மீனராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வையையும் பெற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும்னு தனி வீடியோவாகவே போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பயிற்சியால் மீனராசிக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக என்னால் நிச்சயமாக சொல்ல முடியுங்க. அதுவும் மீனராசி பெண்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு. வியக்கத்தக்க ராஜயோகம் கூட கிடைக்க போகின்றது. இது நாம் மீனராசிக்கு 2026 ஆண்டு பலன் போட்டப்பே அதை நம்ம சொல்லிட்டோம். நாம் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2026 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெளிவாக சொல்லியிருப்போம். போராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் 2026 ஏப்ரல் மாத சட்டமன்ற தேர்தல் பற்றியே பேச்சாக இருக்குது. மீனராசி அரசியல்வாதிகள் தாராளமாக போட்டியிடலாங்க. இதுவரைக்கும் நடந்த பழைய விஷயங்களை நினச்சி பயப்படாதீங்க. மீனராசியினருக்கு அரசியலில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் காலகட்டம் இது. ஏப்ரல் மே மாத பாதி முடிய உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசியிலேயே அமர்கின்றார். உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய ராஜகிரகமான நவகிரகங்களிலேயே முதல் கிரகம், முக்கியமான கிரகமான சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் தன குண வாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைகின்றார். எலெக்ஷன் ரிசல்ட்டு 4ஆம் தேதி. அது முடியவே செவ்வாயும் சூரிய பகவானும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடமாகிய கும்பத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், அவர் 12க்கு 2ஆம் இடமான மீனத்தில் வலிமை பெற்று அமர்வதால் செலவு செய்து நீங்கள் வெற்றி பெற்றாலும், அதிகாரம் கிடைக்க பெற்றாலும் செலவு செய்த பணம் நஷ்டமாகாதுங்க உங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல பதவிக்கு கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், ஆட்சி கிடைக்கும். அதனால் இந்த செலவு செஞ்ச பணம் நஷ்டமாகாது, விரயமாகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அரசியல்வாதிக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் பற்றியும் நிச்சயமான வெற்றி வாய்ப்புகள் பற்றியும் இப்போ சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த மீனராசி குடும்பத் தலைவர்கள் தங்கள் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் காண்பார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். அரசு பணியாளர்கள், அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு
இதனால் முடிய காணப்பட்ட தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கும். துல்லியமாக சொல்லப்போனால் கல்வி ஆசிரியர் பணி இல்லை, நீங்கள் வந்து ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலோ வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கல்வி சம்பந்தமான பணி, கோவில் ஆன்மீகம் இது போன்ற பணிகள், வங்கி பணிகள், வட்டிக்கு விடுறது, இது மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட பணிகள், நீதி, சட்டம், தங்கம், இரும்பு, பூமி, விவசாயம், நெருப்பு, பால் பொருட்கள், நெய், மஞ்சள், கரும்பு, வெல்லம், சர்க்கரை, வாழைனா வாழையில் இருக்க எல்லாமேங்க, வாழை இலை, வாழைப்பழம், அது மாதிரி எல்லாமே, தேங்காய், எள், நிலக்கடலை, கொண்டைக்கடலை, இது போன்ற தானியங்கள், இவற்றின் மூலம் எடுக்கப்படும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இவை போன்ற உண்ணக்கூடிய எண்ணெய் வகைகள், திரவங்கள் மற்றும் தானிய மாவுகள், இந்த கடலை மாவு, அரிசி மாவு போன்றவை சம்பந்தப்பட்ட வேலைகள், அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளோ, அது சம்பந்தப்பட்ட வியாபாரமோ, அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையோ உங்களுக்கு வந்து அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்தும் முதலாளிகள் கோடிக்கணக்கில் லாபம் அடைவார்கள். வேலை செய்யும் தொழிலாளிகள், அது மாதம் வந்து ஒரு 3 லட்சம் சம்பளம்னாலுமே அது வந்து நீங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்கும்போது நீங்கள் தொழிலாளி தான், அதனால் உங்களுக்கு சம்பளம் அதிகமாகும். அதுபோலவே இந்த நூல், பஞ்சு, ஆடைகள், அதாவது துணி வகைகள் இருக்குது இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், வியாபாரம் செய்வர்களுக்கும் நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவற்றை அடிப்படையாக கொண்ட இந்த டீ கடை, பலகார கடை, ஹோட்டல், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டாலு போன்ற தொழில்கள் செல்வச் செழிப்பை வழங்கும். முக்கியமாக ஸ்வீட் ஸ்டால் என்னும் இனிப்பு வகைகளை செய்து விற்பவர்கள் நல்ல லாபங்களை அடைவார்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிலக்கரி, சுரங்கம், மைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் செம்பு, தாமிரம், பித்தளை, ஜல்லிக்கல், சிமெண்ட்டு, குடிக்கக்கூடாத திரவங்களான பெயிண்ட்டு, வார்னிஷ், ஆசிட், கெமிக்கல்ஸ், குடிக்கக்கூடிய அதே சமயம் வந்து நம்ம குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபானம் போன்றவையும் நீங்கள் வந்து விற்பனை செய்வது கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் செய்வது லாபத்தை கொடுக்கும். தயாரிப்பது லாபத்தை கொடுக்கும். தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. முக்கியமாக தந்தையின் உடல் நலம் மேம்படும், தந்தையின் நிதிநிலை உயரும், தந்தையின் செல்வாக்கு உயரும்னு கூட சொல்லாங்க. மூத்த சகோதர சகோதரிகள், முக்கியமாக அக்கா உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார். அதே சமயம் கொஞ்சம் நீங்கள் விலகியே இருங்க, ரொம்ப வந்து நெருங்க வேண்டாம். முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக காணப்பட்ட தடைகளும் தடங்கல்களும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் மறையும். குழந்தைகள் வகையிலும் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும், இது நிச்சயம். இது உங்கள் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வளைகாப்பு செய்து பார்த்து பூரிப்படைவீர்கள். அப்பா, அண்ணன், அக்கா, தங்கை, குழந்தைகள், மனைவி, நண்பர்கள்னு எல்லா வகை உறவுகளாலும் உங்களுக்கு நன்மைகளும் நல்ல பலன்களுமே ஏற்படும் காலகட்டம் இது. 2026, 27, 28 மூணுமேங்க. மாதம் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்ளும் சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அப்பப்போது சில சிக்கல்களையும் உண்டு பண்ணும். அப்பப்போது சில நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்குங்க. இந்த லாட்ரி இது மாதிரி, அந்த ஜாக்பாட் அது மாதிரி. அதனால் அந்த சில அந்த மாதம் வீடு மாறும் கிரகங்களால் உங்களுக்கு சில சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட, எட்டி பார்த்தாலும் கூட கவலைப்படும்படியாக எதுவும் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினர் மட்டும் கொஞ்சம் தாய்மாமன் வகையிலையும் மாமனார் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கோயில்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் திருநள்ளாறு கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணுங்க. அது ஒரு பௌர்ணமி சமயத்தில், வளர்பிறை ஏகாதசி சமயத்தில் கண்டிப்பாக போங்க. ஒரு சாயங்காலமாக போங்க. ஒரு 7 மணி முதல் 9 மணி முடிய அங்கே கோயிலே உட்காந்துருக்கிறது நல்லது. கோயில் பூட்டும் போது நீங்கள் வெளியே வந்தால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் திருநள்ளாறு செல்லும்போது நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம்.
நல்ல செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய செலவுகள், அது மாதிரி இல்லைன்னா வந்து அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக செய்ய வேண்டிய செலவுகள், அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடன் கொடுக்குறேன், வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் ஒரு ஒரு பேச்சு வழக்கம் மூலமாக கைமாத்தாக பணம் கொடுப்பது உங்களுக்கு ஜென்மச்சனி தனது வேலையை காட்டும்படி அமையும். இல்லை என்றால் சனீஸ்வர பகவான் நல்ல பலன்களை மட்டுமே செய்வாருங்க. அங்கே திருநள்ளாறில் போய் எல்லாரும் போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் ஒரு சின்ன விளக்கேற்றினா போதும். எதையுமே நீங்கள் வந்து எந்த முடிச்சையுமே நீங்கள் எரிக்க வேண்டாம். அது ஒரு மோசமான பரிகாரம். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். அந்த பரிகாரம் என்ன, அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு தனி வீடியோவாகவே போட்டிருக்கோங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயுமே பண்ணாதீங்க. நீங்கள் இனிமேல் அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போக வேண்டிய இன்னொரு முக்கியமான கோயில் வந்து தாடி கொம்பில் இருக்குங்க. சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாகவே பைரவர்கள் சிவன் கோவில்களில் வடகிழக்கு மூலையில் காட்சியளிப்பார்கள். ஆனால் சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து ஒரு லக்ஸுரி கடவுளுங்க. அவர் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கடவுள். திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்புல விஷ்ணு கோவிலில் சொர்ணாகர்ஷண பைரவர் இடம் பிடித்துள்ளார். ஏன்னா திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் போன்ற புகழ்பெற்ற கோயில்களுடைய சொத்து மதிப்பு கணக்கில் அடங்காதது. அதனால் நம்ம விஷ்ணு பகவானை வந்து எல்லாருமே லக்ஸுரி லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொர்ணாகர்ஷண பைரவரும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, கிடைக்கக்கூடிய லாட்டரி, புதையல் போன்ற அதிர்ஷ்டங்களை வெட்டி செலவு செய்யாமல், தண்ட செலவு செய்யாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நீங்கள் வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபாடு செய்வதன் மூலமும் நீங்கள் செய்யக்கூடிய வீண் செலவுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம், வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கடவுளுங்க. பொதுவாக எல்லா ராசினருக்குமே வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே வேளையில் வந்து சாந்த சுரூபியான குரு பகவானின், நிதிக்கும் நீதிக்கும் அதிபதியான குரு பகவானின், சந்தானகாரகர் அதாவது புத்திரகாரகரான குரு பகவானின் ஆட்சி வீடான மீனத்தை ராசியாக கொண்டுள்ள நீங்கள், அதாவது மீன ராசியினர், அசைவம், மாமிசம் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் போன்ற இந்த ரெடிமேட் உணவுகள் மலட்டுத்தன்மையை உண்டாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சில ஆய்வு முடிவுகள் சொல்லுகின்றன. அதை நீங்கள் வந்து நம்ப முடிஞ்சால் நம்பலாம், இல்லைன்னா வந்து அப்படிலாம் எந்த முடிவும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அதனால் முடிந்த அளவு நீங்கள் வந்து அசைவத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னா இது முடிய சொன்ன நல்ல பலன்கள் வந்து ஒரு கால்வாசி தாங்க நடக்கும், நடக்காமல் போகாது. உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அதை யாராச்சும் வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தது மதுபானம். அசைவம் அளவுக்கு மோசம் இல்லாதது என்றாலுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல முழு போதையில் மூழ்கி கிடக்கும் சமயத்தில் உங்களுடைய தங்க நகைகளையோ, பணத்தையோ, லேப்டாப், மொபைல் ஃபோன் போன்றவற்றையோ தொலைத்து விடும் வாய்ப்பு உள்ளது. இது ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க. யாருக்காவது போதையில் இருக்கும்போது வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து யாருக்கு கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம், ஐயோ ஒரு கையெழுத்து கூட வாங்கலையே, எதுவும் அடமானம் கூட வாங்கி வைக்கலையே அப்படின்னு மனக்குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. அதனால் குடித்தா நீங்கள் குடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஒரு 4 செவத்துக்குள்ளே எல்லாத்தையும் வந்து தாப்பா போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க. வெளியில் பல பேருக்கு மத்தியில் குடிப்பது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸில் இது என்ன டாக்குமெண்ட், எது கையெழுத்து போடணும்னு தெரியாமே நீங்கள் கையெழுத்து போடும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களோட கையில் மைய வச்சு அவங்களே வந்து அந்த கைரேகையும் வச்சுக்குவாங்க.
அதனால் வந்து இந்த ஜென்மச்சனியில் இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்லன்னா வந்து இந்த நிலைமை கூட ஒரு சனீஸ்வர பகவான் கொண்டு செல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் அசைவமும் சாப்பிட்டு மதுபானத்தையும் கணக்கு வழக்கில்லாமல் அளவே இல்லாமல் நீங்கள் குடித்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். பண நஷ்டம் கண்டிப்பாக உண்டாகும், மன கஷ்டமும் உண்டாகும். கடைசியில் நீங்கள் வந்து கடனாளியாக நிற்பீங்க. நீங்கள் 12 இருக்க ராகு வந்து அவரோட வேலையை கண்டிப்பாக காட்டிடுவாருங்க. நீங்கள் மதுபானம் அருந்தினாலும் மாமிசம் சாப்பிட்டாலும் இந்த சனீஸ்வர பயிற்சி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியாக ஜென்மச்சனியாக அமையும். அசைவம் சாப்பிடாமல் மதுபானம் சாப்பிடாமல் உழைப்பாளிகளுக்கும் கால்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சின்ன சின்ன உதவிகளை செய்து வந்தீர்கள் என்றால் இந்த சனீஸ்வர பயிற்சி உங்களை கோடீஸ்வரராக மாற்றும். 2028 தீபாவளி சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் திரும்பி பார்த்தீங்கன்னா 2026, 27, 28ஆம் ஆண்டுகளில் சனீஸ்வர பகவான் உங்களை எந்தளவு பாதுகாத்துள்ளார், எந்தளவு உங்களுக்கு வருமானங்களையும் வசதிகளையும் வாரி வழங்கியுள்ளார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே கொடுத்து உங்களை அதிசயப்படுத்தியுள்ளார், ஆச்சரியப்படுத்தியுள்ளார் என்று நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கூட செய்யலாங்க. நீங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் 30,000 40,000 எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை. இந்த கால்கள் பாதிக்கப்பட்டவருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உதவி செய்யலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து 5-10 போடுறதெல்லாம் வந்து இப்போ உதவியே இல்லை. அது வந்து சனீஸ்வர பகவானை கேவலப்படுத்தும் விஷயம். சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கோவப்படுவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கால்கள் ஊனமுற்றோர் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரமாக வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கேட்குற சம்பளத்தை நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேரம் பேச வேண்டியதில்லை. அதே சமயம் வந்து ஒரு 100 ரூபா வேலைக்கு வந்து 1000 ரூபா வேணும்னு கேட்டால் அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்கள ஏமாற்றாமல் இருப்பது உங்களுக்கு சனீஸ்வர பகவானின் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கால்கள் பாதிக்கப்பட்டோர் நடத்தும் ஏதாவது ஒரு டீ கடை, பலகார கடை, ஹோட்டலு, பேக்கரி, ஸ்வீட் ஸ்டாலு, இல்லை அவங்க நடத்தும் துணிக்கடை, இந்த மாதிரி இடத்துல கூட போய் நீங்கள் சின்னதாக ஒரு வியாபாரம் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு 10க்கோ 20க்கோ இல்லை ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். அதனால் சனீஸ்வர பகவான் மன மகிழ்ச்சி அடைவார். அதுபோல் அவங்க ரோட்டில் ஏதாச்சும் அப்படியே நடந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு துண்டு, கர்ச்சீஃபு, லுங்கி, இது மாதிரி சில ஊதுபத்தி, சோப்பு, இது மாதிரி ஏதாச்சும் விற்றுக்கிட்டு வந்தாலோ, இல்லை வந்து அந்த கீரை, காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை ஒரு கூடையில் வைத்து தலையில் வைத்து கொண்டு வந்தாலோ அவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வியாபாரம் செய்வது, அவர்களிடம் நீங்கள் பழங்கள் வாங்குவது, காய்கறிகள் வாங்குவது, கீரை வகைகள் வாங்குவது, ஒரு வெங்காயம், கிழங்கு, தக்காளி எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் வந்து ஒரு கால்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் வாங்குவது விவசாயத்துறைக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும். அவர்கள் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை, வருமானங்களை வாரி வழங்குவாருங்க. அதில் சந்தேகமே கிடையாது. காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, ஒரு தயிர் சாதம், எள் சாதம் வைக்கிறது, அது எப்போவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அது நீங்கள் வந்து அதை தினமும் கூட பண்ணலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் வந்து சனீஸ்வர பகவான் தான், விரையாதிபதியும் சனீஸ்வர பகவான் தான். லாபம் அதிகமாக வேணும், விரயம் அதாவது செலவு வந்து எங்களுக்கு இருக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினமுமே நீங்கள் வந்து காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கலாம். அதே மாதிரி அந்த செய்யக்கூடாத பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக செய்யாதுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு விளக்கு போட்டே ஆகணும்னா ஒரு 4 மிளகுகளையோ 9 மிளகுகளையோ சிவப்பு துணியில் போட்டு அதை கட்டி அதன் மேல் நல்லெண்ணெயை ஊற்றி ஊற வைத்து ஒரு சின்ன ஒரு மண் அகல் விளக்கில் வந்து நீங்கள் அதை பற்ற வைக்கலாம். நீங்கள் இதே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கும் செய்யலாம், பைரவருக்கும் செய்யலாம். காலபைரவருக்கு மட்டும் செய்யுங்க. சொர்ணாகர்ஷண பைரவருக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் அவசியம் இல்லை. அவருக்கெல்லாம் வந்து இந்த சக்கரை பொங்கல், லட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிப்பு வகைகள் தான் வைக்கணுங்க. அது ஏற்கனவே வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, பார்த்துக்கோங்க. அதனால்
இந்த சனீஸ்வர பயிற்சி வந்து நீங்கள் மற்றவர்கள் உங்களை கவலைப்படுத்தும் அளவுக்கு, நீங்கள் கலங்கி போகும் அளவுக்கு ஜென்மச்சனியாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. கடவுள், சனீஸ்வர பகவான், விஷ்ணு பகவான் உங்களை காப்பாற்றுவார்கள். நன்றி.